ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு தேதியில் அண்டர் 30K செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 ஆப்ஷன். IQoo Neo 7 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் Poco F3 5G ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட், எந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரீசனபிளாக ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் டீட்டெயிலில் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் மொபைலுடைய பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி லுக் வைஸ் எனக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு சிமிலாரிட்டி தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடூலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். மற்றபடி 2 மொபைலும் 2 விதமான டிஃப்ரெண்ட் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. 2 மொபைலுடைய லுக்கும் உங்களுக்கு சைட் பை சைட் இருக்குது. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இங்கே IQoo பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மொபைல் 193 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.58 mm திக்னஸோட பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட இருக்குது. பட் இங்கே அந்த டிசைன் பார்க்கும்போது சைடு ஏஜஸ்லாம் கொஞ்சம் கர்வியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே அப்படியே Poco F3 5Gல பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 2 கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மொபைல் 195 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.7 mm திக்னஸ். போக்கோ கிட்ட இருந்து அவங்களுடைய ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லிம்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. பட் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நமக்கு பிளாஸ்டிக் தான். அண்ட் இங்கே பார்க்கும்போது சைடு எல்லாம் நமக்கு இங்கே கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாம் கர்வியாக கொடுக்காம ஃப்ளாட்டாக அந்த ஒரு ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேபி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம். பட் இந்த மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக போக்கோக்கு ஒரு பாசிட்டிவ் தான். பட் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கர்வியாக இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் IQooல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கர்வியான எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு டிசைன் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 2 மொபைலுடைய லுக்கும் சைட் பை சைட் இருக்குது. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு, எந்த டிசைனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. 2 மொபைலுமே நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய E4 AMOLED பேனல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே சைஸ் மட்டும் IQoo Neo 7 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் கொடுத்துருக்காங்க. பட் Poco F3 5G 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் கொடுத்துருக்காங்க. இது போக மற்றபடி ரெண்டுத்துலையுமே நமக்கு 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1300 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ, HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் காமனாக 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆடடா இங்கே Poco F3 5Gல டால்பி விஷனுக்கான சப்போர்ட் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது போக்கோல வந்திருக்கு. பட் IQoo என்ன டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்றத கொடுக்கல. பட் ப்ரீவியஸ் IQoo Neo 6ல அவங்க ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதே ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னும் போது மேபி இதில் ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது மெயினான விஷயங்கள் 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே அண்ட் E4 AMOLED அண்ட் 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் மாதிரியான விஷயங்கள் காமனாக இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவா டால்பி விஷன் அண்ட் கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் போக்கோல இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளேல ஒரு பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இங்கே ஃபஸ்ட் IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் Poco F3 5G இதை கொஞ்சம் ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 67 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுமே Poco கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் IQoo பார்த்தீங்கன்னா 0 to 100% சார்ஜ் பண்ண ஒரு 25 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும். அண்ட் Poco F3 5G அதே 100% சார்ஜ் பண்ணுக்க 40 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் பேட்டரி லைஃப் எதுல பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக்கோ விட IQooல பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா போக்கோல 7 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்த ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா IQooல பாத்தீங்கன்னா 4 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரி பேக்கப்பும் இதுல பெருசா இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா பேட்டரி லைஃப் IQoo தான் பெட்டரா இருக்கும். அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்க பெட்டரா 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங்லாம் கொடுத்துருக்கிறதுனால அன்டவுட்டபிளி பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது IQoo கிளியரான வின்னர். உங்களுக்கு பெரிய பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்டான சார்ஜிங் வேணும்னா IQoo போயிடுங்க. அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு வந்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி IQoo Neo 7ல 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய MediaTek Dimensity 8200 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Poco F3 5Gல 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்த Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 சிப்செட்டுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி 2 AnTuTu ஸ்கோரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்க. Dimensity 8200 கிட்டத்தட்ட 8,90,000 ப்ளஸ்க்கான AnTuTu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் Snapdragon 870 கிட்டத்தட்ட 7 lakh ப்ளஸ்க்கான ஒரு AnTuTu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ
ஆன்டூ ஸ்கோலே எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக Snapdragon 870 விடவுமே இன்னுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசராக Dimensity 8200 இருக்கும். அண்ட் Snapdragon 870 ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு ஆப்டிமைசேஷனும் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி Dimensity கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி இதனுடைய லாங் டேர்ம் இன்னும் தெரியல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆயிருக்கு இந்த சிப்செட். பட் இப்போ வரைக்கும் வந்த ரிவ்யூஸ் படி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நமக்கு Dimensity 8200 பெட்டராக தான் இருக்க போகுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் லாங் டேர்மில் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக தான் பார்க்கணும். இது போக IQoo Neo 7ல நமக்கு 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. போக்கோல 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுத்துலையுமே LPDDR5 கான RAM type, UFS 3.1 கான ஸ்டோரேஜ் இருக்கு. எக்ஸாக்சஸ் linear வைப்ரேஷன் மோட் தான் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே வேப்பர் சேம்பர் ப்ளஸ் 3D கிராஃபைட் ஷீட்டிங் கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Wi-Fi 6 கான கனெக்டிவிட்டி ரெண்டுத்துலையுமே இருக்கு. பட் ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் IQooல வெர்ஷன் 5.3 கான லேட்டஸ்டான வெர்ஷன் இருக்கு. போக்கோல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கான கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக போக்கோ விட IQoo இங்கே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே இந்த ரெண்டு மொபைலுமே நமக்கு பேக் சைட் ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தான். பட் இதில் IQoo பார்க்கும்போது பிரைமரியாக 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட சாம்சங்குடைய ஐசோசெல் GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சர் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரினா ஒரு 2 சப்போர்ட்டிவ் கேமரா இங்கே இருக்குது. அதுவே போக்கோ F4 5Gல இங்கேயுமே 3 கேமரா பிரைமரி, அதே மாதிரி 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் என்ன அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணல. சோனி சென்சராக இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சாம்சங் சென்சராக இருந்திருந்தாலும் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னு தெரியல, இங்கே சென்சார் மென்ஷன் பண்ணல. அது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா இருக்கு. ஸோ அதனால பிரைமரி கேமரா ரெண்டுத்துலையுமே 64 மெகா பிக்சல் பட் சப்போர்ட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அப்படின்றது போக்கோல இருக்கு, IQooல இல்லை. இது IQooக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் அந்த பிரைமரி கேமராவுடைய சென்சார் இங்கே IQooல ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐசோசெல் GW3 அப்படின்ற ஒரு சென்சார். அதனால கண்டிப்பாக அந்த பிரைமரி கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எனக்கு பர்சனலி போக்கோ விட IQooல பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அதுக்காக ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க. சைட் பை சைடு வச்சு அப்படியே கரெக்டாக நெக் டு நெக் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். மற்றபடி நார்மலாக எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் ரெண்டு மொபைலுமே பிரைமரி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும், அதில் குறை இருக்காது. பட் கம்பேரிட்டிவ்லி போக்கோ விட IQoo பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா IQoo அவங்களுடைய விவோடைய சப் பிராண்ட் அண்ட் அவங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷன் ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அப்படின்றதுனால IQoo கேமரா அந்த பிரைமரி கேமரா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ரெண்டு மொபைலுமே 4K 60 FPS ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே IQooல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோல 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் IQoo தான் சூஸ் பண்ணுவேன். என்னதான் போக்கோல கொஞ்சம் மெகா பிக்சல் 20 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனாலும் ரீசெண்ட் டேஸாக போக்கோ மொபைல்ஸ் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கம்பேரிட்டிவ்லி IQoo விட கம்மியாக தான் இருக்குது. IQoo ரீசெண்ட் டேஸாக அவங்களுடைய செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய Z சீரிஸில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், இல்லை நியோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், எல்லாமே செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது எனக்கு போக்கோ விட IQoo இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது. மற்றபடி ரெண்டு மொபைலுடைய செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியுமே 1080 பிக்சல் 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா இங்கே IQoo பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஹைரஸ்க்கான ஆடியோ சர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. Android 13 Fun Touch OS 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் போக்கோ பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கிடையாது. பட் இதுலேயும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோடய கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் IR பிளாஸ்டர் இருக்குது. Android 12 MIUI 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான உங்களுக்கு வேணும்னா IQooல மட்டும்தான் இருக்குது, அதுக்கு டேரெக்டாக போயிடுங்க. ஃபைனலி இப்போ பிரைசிங் அப்படின்னு வந்தோம்னா இங்கே பிரைசிங் பொறுத்த வரைக்கும் IQoo ஒரு 2 வேரியன்ட் இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் எக்ஸாக்டாக 30,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும், 12GB 256GB வேரியன்ட் 34,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோ பொறுத்த வரைக்கும் இதில் 3 வேரியன்ட் இருக்குது. அதில் IQooல இருக்கக்கூடிய அந்த 8+ 128GB வேரியன்ட்டை 28,000 செல் பண்ணுறாங்க. அண்ட் 12GB 256GB வேரியன்ட்டை 30,000 செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் IQoo விட போக்கோ கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு வேரியன்ட் 6GB RAM வேரியன்ட்டும் இருக்குது. 6GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட்டை 26,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த 8GB வேரியன்ட்லாம் தேவையில்லை. 8GB RAM வச்சு நான் ஒன்றும் பெருசாக மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நிறைய ஆப்ஸ் அட் டைமில் யூஸ் பண்ண போகிறதில்ல, எனக்கு 6GB RAM வேரியன்ட்டே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இங்கே போக்கோல இருக்குது. இது போக்கோவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக தான் தோணுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 8GB அப்படின்ற அந்த ரேமுக்காக மட்டுமே நம்ம 2,000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் 6GB RAM ஆப்ஷன் போக்கோல கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக எனக்கு போக்கோல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் தோணுது. அதர்வைஸ் இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில்
எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துரும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது IQoo Neo 7 பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா ஸ்பெக்குமே இங்கே பெட்டராக இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே மட்டும் போக்கோல கொஞ்சம் அந்த டால்பி விஷன் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே போக்கோ விட IQooல தான் இங்கே பெட்டராக இருக்குது. அண்ட் ப்ரைசிங் 30,000 ப்ரைசிங்க்கு 8GB 128GB வேரியன்ட் கொடுத்துருக்கிறது எல்லா விஷயமுமே கண்டிப்பாக IQoo Neo 7க்கு பாசிட்டிவ் தான். அண்ட் IQoo Neo 7க்கு சில கார்டு ஆஃபர்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது இன்னும் கம்மியான செக்மெண்ட்டுக்கு இப்போ வாங்கிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓவரால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்கன்னா IQoo Neo 7 சூஸ் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அந்த 6GB ரேம் வேரியன்ட் இங்கே போக்கோல இருக்குது, அதுவும் 26,000 செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது போக்கோக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவாக தோணுது. ஏன்னா எனக்கு 8GB ரேம் வேரியன்ட் யூஸே கிடையாது. 6GB வேரியன்ட் இருந்தால் போதும். நான் ரொம்ப பெருசாலாம் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஓரளவுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அண்ட் யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா இருந்தால் போதும். அதே மாதிரி எனக்கு கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இங்கே போக்கோவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதுவும் 26,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது அப்படின்றது கண்டிப்பாக போக்கோக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் தோணுது. அதனால் உங்களுக்கு 6GB ரேம் வேரியன்ட் போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போக்கோக்கும் போகலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுடைய அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்குது. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறேன் எனக்கு 8GB ரேம் வேரியன்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் போக்கோக்கு பதில் IQooக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா IQoo கண்டிப்பாக ஓவரால் எல்லா விஷயமுமே போக்கோ விட பெட்டராகவே இருக்குது.